கடன் பற்றி பேச அதிமுகவிற்கு உரிமை இல்லை என்றும் அதிமுக வாங்கிய கடனுக்கு 1.40 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டியுள்ளோம் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் காட்டமாக பேசினார். சட்டப்பேரவையில் நிதி தொடர்பான விவாதம் நடைபெற்ற போது அதிமுக எம்எல்ஏக்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு அரசின் கடன் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக விமர்சித்தனர். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு கடனில் தத்தளிப்பதாக கூறுவது தவறு என்று கூறினார். அதிமுக விட்டு சென்ற கடனுக்கு 5 ஆண்டாக வட்டி மட்டும் 1.40 லட்சம் கோடி ரூபாய் கட்டியுள்ளோம் என்றும் அதிமுக ஆட்சியில் 128% அளவிற்கு கடன் அதிகரித்தது எனவும் காட்டமாக கூறினார். கடன் பற்றி பேச அதிமுக உறுப்பினர்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என்றும் அதிமுக சேராத இடம் தேடி போய் சேர்ந்திருக்கிறது எனவும் கூறினார். அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவில் 2020-21 நீங்க முடிச்சிட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சியை, அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த 1.4 lakh crores, இந்த crores இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி. நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன், உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல முறை நான் அதைத்தான் சொல்றேன் சார். அப்சல்யூட் நம்பர்ல பேசணும், நான் அப்சல்யூட் நம்பர்ல பேச தயாரா இருக்கேன். நீங்க எவ்வளவு வச்சுட்டு போயிருக்கீங்க நான் திருப்பி சொல்றேன். என்ன அளவுல விகிதாச்சாரம் உங்க ஆட்சியில் எப்படி வச்சிருந்தீங்க சொல்றேன், நான் கேட்டுக்கோங்க. 2016-17 முதல் 2020-21 வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது 128% உங்களுடைய ஆட்சியிலே அது வளர்ந்திருக்கிறது. 128% யார் கடனுடைய ஒட்டுமொத்தத்தை கூட்டி போனது? 128 அதிகமா 93 அதிகமா? கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் 128% வளர்ச்சி கண்டது உங்கள் ஆட்சி. எனவே கடன் பற்றி சொல்வதற்கு தார்மீக கடமைகள் இல்லை. இதனையடுத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனையோடு மத்திய அரசு நிதி வழங்க மறுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். நிதி பிரச்சினை குறித்து தமிழ்நாட்டு எம்பிக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். நிதி பிரச்சினையில் அக்கறை இருந்தால் அதிமுக எம்பிக்கள் குரல் கொடுங்கள் எனவும் கூறினார்.